வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுன்னு பார்ப்போம். தமிழில் இதை குறிப்பேடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த என்ட்ரிஸ் எப்படி எழுதுன்னு பார்ப்போம். ஜேர்னலைஸ் தி டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ரெவோன்றோடைய புக்ஸில் இருக்க டிரான்சாக்ஷனை நம்ம இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். ஜனவரி 2018 நடந்த டிரான்சாக்ஷன் 2018 ஜனவரி 1 அன்னைக்கு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹45,000. நம்ம முதல்ல டிரான்சாக்ஷன்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஜேர்னலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜனவரி 1 அன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேபிட்டலாக 45,000 பிஸ்னஸுக்கு கொண்டு வராரு ரெவோ. அதே ஜனவரி 1 அன்னைக்கு பெய்ட் இன் டு பேங்க் ₹25,000. பேங்க்கில் 25,000 டெபாசிட் பண்ணுறாங்க. தேர்ட் அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். 3ஆம் தேதி அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ₹15,000. தென் 5th அன்னைக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் அண்ட் பேமெண்ட் பை செக் ₹6,000. ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க, அதுக்கு பேமெண்ட் செக் மூலமாக கொடுக்குறாங்க. கேஷ் மூலம் இல்லை, செக் வழியாக பேமெண்ட் பண்ணுறாங்க. 6th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹5,000. தென் 7th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு ராகேஷ் ஃபார் ₹3,000. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. 6th அன்னைக்கு நடந்தது தான் கேஷ் டிரான்சாக்ஷன். 8th அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஏகேஎன் அண்ட் கோ. இதுவும் ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். ₹8,000க்கு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. த 9th அன்னைக்கு குட்ஸ் ரிட்டர்ன் டு ஏகேஎன் அண்ட் கோ ஃபார் ₹1,000. குட்ஸ் ஏதாவது டிஃபெக்டாக இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ₹1,000 குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. 18th வித்ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் ப்ரைவேட் யூஸ். கம்பெனியோட ஓனர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறது ₹2,000. 21st அன்னைக்கு வித்ட்ரூ ஃப்ரம் பேங்க் ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறாங்க ஃபார் ₹5,000. தென் ஜனவரி 23 அன்னைக்கு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ராகேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் டு ஹிம் ₹2960. ராகேஷ் கிட்டேருந்து 2960 கேஷை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் ₹40 வந்து டிஸ்கவுண்ட் அவருக்கு நம்ம கொடுக்குறோம். தென் 25th அன்னைக்கு கேஷ் பெய்ட் டு ஏகே அண்ட் கோ இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இஸ் அக்கௌண்ட் ₹6900. ஏகே அண்ட் கோவுக்கு 6900 நம்ம பே பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க ₹100 டிஸ்கவுண்ட். தென் 27th அன்னைக்கு பெய்ட் ஃபார் ரெண்ட் ₹3,000. தென் 30th அன்னைக்கு பெய்ட் ஃபார் சேலரிஸ் டு ஸ்டாஃப் 12,500. தென் அகெயின் 30th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹11,000. இதுதான் இந்த கம்பெனியோட புக்ஸில் இருக்க டிரான்சாக்ஷன். இதை எப்படி ஜேர்னலைஸ் பண்ணுறதை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னல் புக் எப்படி இருக்கிறத பார்ப்போம். அதில் 5 காலம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் டேட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து பர்டிகுலர்ஸ் காலம். தென் தேர்ட் ஒன்று வந்து லெட்ஜர் ஃபோலியோவுக்காக அந்த காலம் கொடுத்துருப்பாங்க. தமிழில் பேரேடு பக்கம் எண், லெட்ஜரில் இருக்கிற பேஜ் நம்பரை அந்த காலத்தில் நம்ம எழுதணும். அதாவது இந்த கேஷ் டிரான்சாக்ஷனாக லெட்ஜரில் கேஷ் எங்கே எழுதுகிறோமோ, லெட்ஜரில் கேஷுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேஜோட நம்பரை இங்கே எழுதணும். இது ரெஃபரன்ஸ்க்காக. தென் 4th ஒன் டெபிட் காலம், 5th ஒன் கிரெடிட் காலம். டெபிட்னா தமிழில் பட்டுன்னு சொல்லுவோம், கிரெடிட்டை வரவுன்னு சொல்லுவோம். தென் ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் ஜனவரி 1 அன்னைக்கு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹45,000. இதுக்கான என்ட்ரி. ஸோ கேஷ் வந்து பிஸ்னஸுக்கு உள்ளே வருது கேபிட்டல்ன்ற பேரில். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அதுக்கான ₹45,000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். கேபிட்டலாக உள்ளே வருது, அதனால் டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அதை கிரெடிட் கொடுக்குறோம். கிரெடிட் காலத்தில் ₹45,000 எழுதுகிறோம். இது ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணும்போது அதை டெபிட் காலத்தில் தான் எழுதணும். அதே மாதிரி கிரெடிட்டுக்காக நம்ம கிரெடிட் அக்கௌண்ட்டில் எழுதுறது கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கிரெடிட் காலத்தில் தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனில் நம்ம எப்போவுமே ஒரு ஜேர்னல் எழுதும்போது ஃபஸ்ட் லைனில் நம்ம டெபிட்டட் தான் எழுதுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அகைன் ஜனவரி 1 அன்னைக்கு பெய்ட் இன் டு பேங்க் ₹25,000. ஸோ பேங்க்கில் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டெபிட் காலத்தில் ₹25,000 எழுதுகிறோம். தென் கிரெடிட்டில் டூ கேஷ் அக்கௌண்ட் எழுதுகிறோம். இது கிரெடிட் என்ட்ரி. ஸோ கிரெடிட் காலத்தில் ₹25,000 என்ட்ரு பண்ணுறோம். தென் தேர்ட் அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் ₹15,000. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டெபிட் காலத்தில் 15,000 எழுதுகிறோம்.
கீழே டு கேஷ் அக்கௌண்ட் அதை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் காலத்தில் 15,000 எழுதுகிறோம். இதுக்கு நரேஷன் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் அப்படின்னு எழுதுகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் நம்ம நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பீயிங் கேஷ் brought in டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதியிருப்போம். ஸோ இந்த நரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இது இந்த அக்கௌண்ட் என்ட்ரிஸ் எதுக்காக போட்டுக்கிறதுக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த நரேஷன் எழுதுகிறோம். இந்த நரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே ஸ்கூலில் படிக்கும்போதோ இல்லை காலேஜில் படிக்கிறவங்களுக்கோ இந்த நரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நரேஷனுக்காக தனியாக மார்க் கொடுப்பாங்க. நரேஷனே இல்லாமல் வெறும் என்ட்ரிஸ் மட்டும் போட்டு தான் கண்டிப்பாக மார்க் குறைச்சிருவாங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தென் 5th அன்னைக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் பை செக். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு செக் மூலமாக பே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிற 2 அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டெபிட் காலத்தில் 6,000 எழுதுகிறோம். கிரெடிட்டில் டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் காலத்தில் 6,000 எழுதுகிறோம். இதுக்கு நரேஷன் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் மேட் பை செக் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் 6th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹5,000. கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டெபிட் காலத்தில் 5,000 எழுதுகிறோம். தென் கிரெடிட்டில் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அதை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் காலத்தில் 5,000 எழுதுகிறோம். இதுக்கான நரேஷன் பீயிங் குட்ஸ் சோல்ட் ஃபார் கேஷ் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் 7th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு ராகேஷ். இது ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். கடனுக்கு குட்ஸ் சேல் பண்ணுறோம். ஸோ ராகேஷுக்கு 3,000க்கு. ஸோ இதில் டெபிட் த ரிசீவர் அந்த அக்கௌண்ட் படி ராகேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 3,000 அமௌண்ட்டை டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். கிரெடிட் காலத்தில் 3,000 எழுதுகிறோம். இதுக்கான நரேஷன் பீயிங் குட்ஸ் சோல்ட் டு ராகேஷ் ஆன் கிரெடிட் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் 8th அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் AKN அண்ட் கோ ₹8,000. ஸோ குட்ஸ் வந்து கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அதுக்கான அமௌண்ட்டை டெபிட் அமௌண்ட்டை 8,000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். தென் கிரெடிட்டில் டு AKN அண்ட் கோ அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதுகிறோம். ஸோ கிரெடிட் காலத்தில் 8,000 நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கான நரேஷன் பீயிங் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஃப்ரம் AKN அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நரேஷன் எழுதுகிறோம். தென் 9th அன்னைக்கு குட்ஸ் ரிட்டர்ன் டு AKN அண்ட் கோ ₹1,000. குட்ஸ் ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா நம்ம அதை அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கான என்ட்ரி AKN அண்ட் கோ டெபிட் கிரெடிட்டில் டு ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ₹1,000 டெபிட் காலத்தில் என்ட்ரு பண்ணுறோம். கிரெடிட்டில் ₹1,000 போடுறோம். அதுக்கான நரேஷன் பீயிங் குட்ஸ் ரிட்டர்ன் டு AKN அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். தென் 18th அன்னைக்கு டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ப்ரைவேட் யூஸ். ஓனர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ ₹2,000 இது வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 2,000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். கிரெடிட்டில் டு பேங்க் அக்கௌண்ட் அதை கிரெடிட் கொடுக்குறோம். 2,000 கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் அகைன் 20% வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பேங்க்லேருந்து 5,000 வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக நரேஷன் ஸோ கேஷ் பிஸ்னஸுக்கு உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 5,000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். தென் கிரெடிட்டில் டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் காலத்தில் 5,000 எழுதுகிறோம். தென் நரேஷன் பீயிங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸ் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். தென் 23rd அன்னைக்கு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ராகேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோட் டு ஹிம் 2,960. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண சேல்ஸுக்கான கேஷை ராகேஷ் கிட்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அது எவ்வளோன்னா ₹3,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கொடுக்குற கேஷ் பார்த்தீங்கன்னா 2,960 கேஷ் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ₹40 டிஸ்கவுண்ட் நாம் அவருக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷ் உள்ளது கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம அங்கே எழுதுகிறோம். 2,960 அங்கே 3,000 எழுதக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அவருக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை பொறுத்தவரையிலும் இது கம்பெனிக்கு லாஸ். அதனால் நாமினல் அக்கௌண்ட் படி டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் அடிக்கிறோம். அந்த ₹40 அங்கே எழுதுகிறோம். கீழே டு ராகேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரெடிட் பண்ணுறோம். அங்கே ₹3,000 எழுதுகிறோம். ஸோ 2,960 ப்ளஸ் ₹40 ₹3,000. 3,000 டெபிட்டில் இருக்கிற 3,000 கிரெடிட்டில் இருக்கிற 3,000 டேலி ஆகிடுச்சு. தென் 20th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஷ் பை டு AKN அண்ட் கோ இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ₹6,900 6,900 நம்ம அவருக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 8,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் ₹1,000 ரிட்டர்ன் பண்ணிட்டோம்.
தென் பேலன்ஸ் இருக்குது 7000. ஸோ 7000ல் 6900 நம்ம பே பண்ணால் மீதி இருக்கிற 100 rupees டிஸ்கவுண்ட் அவர் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அது வந்து நமக்கு கம்பெனியை பொறுத்தவரை அது வரவு. ஸோ அந்த அக்கௌண்ட் அதுக்கான என்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா ஏகேஎன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் ₹7000க்கு. ஏன்னா நம்ம அவருக்கு தர வேண்டிய ஃபுல் அமௌண்ட் 7000. ஸோ நம்ம அவருக்கு கொடுத்தது கேஷு டு கேஷ் அக்கௌண்ட். அது நம்ம எவ்வளோ கொடுத்தான்னு சொன்னால் 6900 இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதை கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். தென் அவர் நமக்கு அலோவ் பண்ண டிஸ்கவுண்ட் 100 rupees. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வரும், அதனால் அதை கிரெடிட் பண்ணுறோம். அதுக்கான 100 rupees கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். ஸோ டெபிட்டில் 7000, கிரெடிட் காலத்தில் 6900 + 100 rupees 7000. இங்கேயும் அக்கௌண்ட் டேலி ஆகிடுச்சு. இதுக்கான நரேஷன் பீயிங் கேஷ் பெய்ட் டு ஏகேஎன் அண்ட் கோ அண்ட் டிஸ்கவுண்ட் அலோவ்ட் பை ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். இந்த என்ட்ரிஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தென் 27 அன்றைக்கி பெய்ட் ஃபார் ரெண்ட் ₹3000. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 3000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். கிரெடிட்டில் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டில் எழுதுகிறோம். அதுக்கான 3000 கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். நரேஷன் பீயிங் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். தென் 30th அன்றைக்கி சேலரி பெய்ட் ஃபார் சேலரிஸ் டு ஸ்டாஃப் ₹12,500. சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 12,500 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். அதை டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுகிறோம். தென் கிரெடிட் காலத்தில் 12,500 என்டர் பண்ணுறோம். நரேஷன் பீயிங் பேமெண்ட் ஆஃப் சேலரி. தென் அகைன் 30th அன்றைக்கி சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ₹11,000. இதுக்கான என்ட்ரி கேஷ் உள்ளே வருது, சேல்ஸ் மூலமாக குட்ஸ் வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். 11,000 டெபிட் காலத்தில் எழுதுகிறோம். கீழே அடுத்த லைனில் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்குறோம். கிரெடிட் காலத்தில் 11,000 என்டர் பண்ணுறோம். இதுக்கான நரேஷன் பீயிங் குட்ஸ் சோல்ட் ஃபார் கேஷ் அப்படின்னு நரேஷன் எழுதுகிறோம். நம்ம இப்போ எல்லா ட்ரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக எப்படி ஜேர்னல் என்ட்ரி எழுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி லெட்ஜர் போஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.